வயசு இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு ஆந்திர பிரதேசக்காரவர் குஜராத்காரவரை பார்த்து ஒரு இதை கண்டுபிடிச்சிருக்காருன்னா நீங்கள் நம்புவீங்களா? நம்பி தான் ஆகணும். ஏன்னா காந்தியடிகளை பார்த்து ஒருத்தவர் அகிம்சை பட்டை கண்டுபிடிச்சிருக்காரு. அவர் ஆந்திர பிரதேச சேர்ந்த அரசு அதிகாரி. இப்போ நம்ம நார்மலாக பட்டு எடுக்கணும்னா ஒரு பட்டுப்பூச்சியை கொண்டு அதிலிருந்து பட்டு எடுப்போம். ஆனால் இவர் அந்த பட்டுப்பூச்சியை கொல்லாமல் எப்படி எடுக்கிறதுனா சொல்லியிருக்காரு. எப்படின்னா கொல்லாமல் எப்படி எடுக்கணும்னு கண்டுபிடிச்சிருக்காரு. அது எப்படி எடுக்கிறாருன்னா, அந்த பட்டுப்பூச்சி அதோட கூடுலேருந்து பறந்து போன பிறகு அதில் கூட்டிலேருந்து பட்டு நூலை எடுக்கிறாரு. அவர் அந்த பட்டுப்பூச்சியை கொல்லாமல் இருக்கணுன்றதுக்காக எப்படி யோசிச்சிருக்காருன்னு பார்த்துக்கோங்க. அவர் அகிம்சை பட்டை 1990 கண்டுபிடிக்கிறாரு. அதை அவங்க குழு 2001 சந்தைக்கு வெளியிடுறாங்க. அதே மாதிரி 2002 அவர் கண்டுபிடிச்ச அகிம்சை பட்டு பரவப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் தான் குசுமா ராஜையா. அவர் 1956 பிறக்கிறாரு. அவர் பட்டு வேணுன்றதுக்காக கூட அவர் ஒரு பட்டுப்பூச்சியை கொல்லாமல் எடுத்திருக்காரு. நம்மளும் எந்த பூச்சியையும் கொல்லாமல் இருப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.